அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விரைந்து விசாரித்து தீர்வு காண தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு முன்னதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த பல மனுக்கள் நிலுவையில் உள்ள நிலையில் அதை விசாரிக்காமல் முடிவெடுக்க கூடாது என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி புதிதாக ஒரு மனுவை பெற்று அதை உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு ஆணையிட்டார். அதன்படி புதிய மனு தாக்கல் செய்த பிறகும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உள்ளிட்டோர் மீது புகழேந்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விரைந்து விசாரித்து தீர்வு காண தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது.